வருங்கால அரசு அதிகாரிகளாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட் வீக் கொற்றவை பேட்ச்சு ஃபஸ்ட் வீக் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 30/11/2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்னென்ன வீடியோ கொடுத்துருக்கோம், என்னென்ன கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன். சரிங்களா? வலிமை மிகு ஒரு 50 பாயிண்ட் கொடுத்துருப்போம், அது முடிஞ்சது. சரிங்களா? இந்த ஃபஸ்ட் வீக் உள்ளது. ஆனால் செகண்ட் வீக் மிகவும் மிகாது வரும். அடுத்தது மிகாது சேர்ந்து வரும். அது ஒரு 4 புக்லேருந்து சேர்த்துனா கொடுப்பேன். அது வந்து அந்தந்த வீக்கில் கொடுப்பேன். சரிங்களா? பேச்சு வழக்கு எழுத்துவழக்கில் 25 பேஜ் கொடுத்துருப்போம். வீடியோ இருக்கும், பார்த்துக்கிடுங்க. நம்ம பேட்சுக்கு பிடிஎஃப் எல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பேன், பார்த்துருக்கேன். ஒரு ஒருத்தருமே ஒரு 10 பேஜ் கொடுத்துருப்போம். ஒளி வேறுபாடு ஒரு 26 பேஜ் கொடுத்துருப்போம், அதுவும் அப்டேட் பண்ணியிருப்பேன். வீடியோ இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. குரல் நெறி வேறுபாடு ஒரு 10 பேஜ் கொடுத்துருப்பேன், அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நம்மளோட யூடியூப்பில் வந்து இருக்கும். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோ வந்திருக்கும், நான் மொத்தமாக அனுப்பிவிடுவேன். சரிங்களா? பேட்சில் எதிர்ச்சொல் ஒரு 25 பேஜ் கொடுத்துருப்போம், அயற்சொல் ஒரு 10 பேஜ் கொடுத்துருப்போம். ஸோ இப்படி தான் தமிழில் எப்படி 90+ எடுக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோன்னா, இன்னொரு வீடியோவில் ஒன்று தெளிவாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கேன். நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, தமிழில் வந்து 100+ எடுக்கலாம், இந்த புக்கு அந்த புக்குன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு தான் கரெக்டாக சொல்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தா கரெக்டான புக்கு கரெக்டான இடத்துல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வரல. சரிங்களா? அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்கிறாங்க, நல்லது தான். ஆனால் இன்னும் வந்து சரியாக இன்னும் வந்து ஒரு கைடன்ஸ், இன்னும் சரியான கைடன்ஸ் இல்லை. நான் உங்களுக்கு அதை பற்றி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அனாலிசிஸோட எந்தெந்த புக்கு அப்படின்னு அந்த எடுத்த புக்கே உங்களுக்கு கீழே வச்சு அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சு உங்களுக்கு தெளிவாக வந்து காமிக்கேன். அப்போது நீங்கள் பார்ப்பீங்க, இதுதான் சரியான இது, ஒரு ப்ராப்பரான ஒரு வே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனுவல் பிளான் வரட்டும், வந்தோடனே அந்த வீடியோ இறக்கி விடுங்க, பாருங்கள். சரிங்களா? பழமொழிகள் வந்து கிவா ஜெகநாதன் பழமொழிகளை நம்ம அனுப்பியிருப்போம், ஒரு கொஞ்சம் பேஜ் அனுப்பியிருப்போம். அது நான் எப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம். கலைச்சொற்கள் எத்தனை பேஜ் பார்க்க போகிறோம்னா, மொத்தம் ஒரு 68 பேஜ் படிக்கணும்னு நான் மொத்தம் எத்தனை பேஜ் கொடுத்துப்போம்னா இந்த வீக்குக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வச்சுக்கலாம். இப்போ கலைச்சொல் பழமொழி தான் கொடுக்கணும். அது கலைச்சொல் வீடியோ இப்போ பார்த்துடலாம். இதுதான் கலைச்சொல். கலைச்சொல்லுக்கு வந்து நம்ம கலைச்சொல் பேரகிற இதுதான் படிக்கணும். நம்ம 14வது வால்யூம்லேருந்து வர போகிறோம். சரிங்களா? புவியியல் அறிவியல் துறை சார்ந்தது இருக்கும். அதில் சூழலியல், காணியல், வானியல் இந்த 4 துறைகள் சம்மந்தமாக தான் இந்த 14வது வால்யூமில் இருக்கும். ஸோ இந்த நம்ம ஒரு 168 பேஜ் படிக்கணும்னு நம்ம கொடுத்துருப்போம். ஃபஸ்ட் வீக் 168 பேஜ் படிக்கணும். அது எப்படி படிக்கலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து கொண்டு போக போகிறோன்னு பாருங்கள். சரிங்களா? இந்த கலை சொல் புக்கு தான் படிக்கணுமா சார் ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கோம். அதை சொல்லலாம். நான் உங்களுக்கு இந்த குரூப் 2 குரூப் 4 200 கொஸ்டினுமே எந்த புக்கில் எடுத்தாங்கன்னு சொல்லி அதை புக் ப்ரூஃபோடு வச்சு ஒரு வீடியோ உங்களுக்கு பெரிய லென்த்தாக வரும். ஆனால் அந்த வீடியோ பாருங்கள். அதில் நீங்கள் எந்த புக்கு இதுக்கப்புறம் அதில் புக்கு நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் எந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லிக்கிறீங்க. சரிங்களா? அவங்க எல்லோரும் காமிக்கிற புக்கும் உண்டு, ஆனால் வந்து அதில் ரொம்பலாம் அது தேவை கிடையாது. கொஞ்சம் தேவை இருக்கும் அந்தந்த புக்கில். சரிங்களா? அவங்க கொஸ்டின் கேட்ட ஏரியா வந்து பார்த்தா அந்த புக்கு தான் கிடையாது. அது வேறு நிறைய புக்கு இருக்குது. அது நான் உங்களுக்கு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போட்டோம்னா அது பெருசாக போகும். அவங்களுக்கு அந்த புக்கு சோர்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோடு காமிக்கும். சரிங்களா? ஒரு லென்த்தான வீடியோ, அதாவது 200 கொஸ்டினுமே வச்சு உங்களுக்கு விளக்கமாக காமிக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோட நோக்கத்தும் வந்து பார்த்தோன்னா கலைச்சொல் தான். நாங்கள் பார்த்துடலாம். இப்போ இதை நம்ம இப்படி படிச்சுட்டு போகிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல. சரிங்களா? பேட்சில் இப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம ஒரு வீக்லி வந்து பார்த்தோன்னா டெய்லி எப்படி வந்து ஒரு வீக்குக்கு 168 பேஜுன்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 3 வீடியோ வரும். சரிங்களா? 8 பேஜாக 24 பேஜ் படிக்கிற மாதிரி வரும். ஸோ அதை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம்னா வாங்க பார்க்கலாம். இந்த கலைச்சொல் அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துக்கலாம். கலைச்சொல் இருக்குல்ல, அந்த கலைச்சொல் மொத்தம் இவங்க குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின், அயற்சொல் ஒரு 3 கொஸ்டின். சரிங்களா? 17 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது எந்தெந்த வால்யூம் புக் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். இது 12வது வால்யூமு, இது 6வது வால்யூமு, இப்படி 14வது வால்யூம்னு இருக்கும். ஸோ 14 வால்யூமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறைய கேட்டிருப்பாங்க. ஆனால் மற்ற வால்யூம் படிக்காண்டாமான்னு நீங்கள் கேட்பீங்க. அது படிக்கணும். ஏன்னா அவங்க 14 வால்யூம்லேயும் போயிருப்பாங்க. சரிங்களா? 14 வால்யூம்லையும் இப்போ புக் ப்ரூஃப் எல்லாமே கலைச்சொலுக்கு எல்லாமே புக் ப்ரூஃப் வச்சுருப்போம். நம்ம வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். சரிங்களா? ஆட்சி சொல்ல கராதிம்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. மற்ற எந்த புக்குன்னு சொன்னாங்க நம்பாதீங்க. இந்த புக்கை இப்போ ஒரு புக்கை படிச்சுட்டு மற்ற எப்படி கேட்டாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரிமூவ் பண்ணி நம்ம போட்டுடலாம். சரிங்களா? அதனால் இதை படிக்கிறதுக்கு பாருங்கள். நம்ம கொடுப்போம், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதோட பெனிஃபிட் இருக்கும். 168 பேஜில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ. சரிங்களா? இதுதான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் புவியியல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஏயில் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏயில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அதில் ஏ ஆக்ஸ் அப்படி இருக்குது. நம்ம இப்படி ரீட் பண்ணிட்டு போகிறதுக்கு நம்ம கொடுக்கல. சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கனிம கூறுகள் நகரும் திசை, ஏ ஆக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏ அச்சு குறுக்கு அச்சு கோணம், ஏஏன்னா என்னது கரெக்டு அனற்பாறை, ஏ சேனல்னால் எரிமலை குழம்பு கால்வாய். இப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா
கொடுக்கல. இப்படி வந்து பேச்சுலர் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம இந்த வீடியோ எப்படின்னா இப்படி கொடுக்கறது கிடையாது, இப்படி கொடுக்க போகிறது கிடையாது. எப்படி கொடுக்க போகிறோம்னா, இப்போது நீங்கள் இந்த கலைச்சொல் புக்கு இருக்கலாம், நம்ம கொடுக்குறது மாதிரி படிச்சிட்டிங்கனாலே இந்த பிடிஎஃப் மட்டும் படித்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ இருந்துச்சு, ஏ ஆக்ஸ் இருந்துச்சு, அப்படி தானே இருந்துச்சு. அதை நம்ம மொத்தமாகவே இந்த பிடிஎஃபில் நீங்கள் இந்த பிடிஎஃப் மட்டும் தான் படிக்கணும், வேறு எந்த பிடிஎஃப் படிக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கலைச்சொல்ல புவியியல் சம்மந்தம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், ஏ ஆக்ஸ். சரிங்களா? ஏனா என்னென்னா பாருங்கள், கரட்டு அனற்பாறை. சரிங்களா? கரட்டு அனற்பாறை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து புவியியல் சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னா, இப்போ இது இருக்குது, நம்ம அப்படியே ரீட் பண்ணிட்டு போகிறது கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ இருக்குது, அடுத்து ஏ ஆக்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்த ஏ இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பிடிஎஃப் நீங்கள் இனிமேல் படிக்க வேண்டாம், நான் இப்படி கொடுக்குற பிடிஎஃப் மட்டும் நீங்கள் படித்தாங்கன்னா போதும். எப்படின்னா, எந்த துறை சம்மந்தமாக இப்போ 14 வால்யூம்லையும் மற்ற துறை சம்மந்தமாக இருந்தாலுமே அதையும் நான் சேர்த்து கொடுத்துருவேன். ஒரு இடத்துல மட்டும் இருந்தாலுமே இப்போ பாருங்களேன், ஏ என்ற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும். கனிம கூறுகள் நகரும் திசைன்னு இருக்குது, அப்போ இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, அப்போ படிச்சிடணும். அடுத்த எழுத்து பாருங்கள், ஏ ஆக்ஸ் இருக்கா, ஏ ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வருது பாருங்கள். வால்யூம், இது வால்யூம். சரிங்களா? புக்கோட வால்யூமு. இது என்ன துறைகள்னு இருக்கும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்ஜினியரிங் துறையா, புவியியல் துறைகளா, இல்லைனா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனா, ஹோம் சயின்ஸா, லாவா, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை பொருள் தான் தேவை. ஆனால் இந்த சைடில் இருக்கும். சரிங்களா? அதுக்காண்டி ஒரு இது வச்சுருக்கேன். இப்போது ஏ ஆக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எந்த பார்க்கும், 14வது வால்யூமில் புவியியல் பார்க்கும். சரிங்களா? அதில் என்ன இருக்குன்னா, கீ அச்சு அல்லது குறுக்கு அச்சு கோணம்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, கீ அச்சு அல்லது குறுக்கு அச்சு கோணம்னு இருக்குது. இதே நம்ம வந்து பார்த்தோன்னா 3வது வால்யூம் புக்கு படிப்போம். சரிங்களா? அப்பவும் வந்து என்ன படிப்போம், இதே தான் படிக அச்சு, சரிவு, குறுக்கு அச்சு கோணமும் படிப்போம். அது இங்கனே நம்ம ரீட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். இதேமாரி எல்லா வால்யூமும், அதாவது 3வது வால்யூம் படிக்கல, இந்த 14 வால்யூம் புக்கில் உள்ள இந்த ஏ ஆக்ஸ் அதையும் நம்ம கீ அச்சு, குறுக்கு அச்சு கோணம்னு நம்ம கொடுப்போம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தோன்னா அந்தந்த வால்யூம் படிக்கல, அடுத்த மற்ற வால்யூமில் அந்த புக்கில் ரிலேட்டட் என்ன சொல்லியிருக்கோ அதையும் நம்ம சேர்த்து படிச்சிருவோம். அதுதான் இங்கே சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், ஏன்னு இருக்குது, கரட்டு அனற்பாறைன்னு இருக்குது. சரிங்களா? இங்கே என்னது இருக்குது, ஏன்னு இருக்குது, கரட்டு அனற்பாறை. அப்போ இது ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ ஆக்ஸுங்க பார்த்தா 3 இடத்துல இருக்குது. அப்போ ஏங்க பார்த்தா கனிம கூறுகள் நகர்ந்துச்சு, இது ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ ஒரு இடத்துல வந்தாலும் நம்ம கொடுத்துருவோம், 2 இடத்துல வந்தாலும் கொடுப்போம், 3, 4, 5 இடத்துல. இப்போ பாருங்களேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளேஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வால்யூமில் வருது பாருங்கள். அப்போ அதையும் நம்ம கொடுத்துருவோம். அப்போது நீங்கள் நான் கொடுக்க இந்த பிடிஎஃப் மட்டும் நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு, அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவேன் பேட்சில், அதை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டே வந்தாங்கன்னாலே போதும்னு சொல்ல வரேன். சரிங்களா? அன்னன்னைக்கு உள்ள பிடிஎஃப் அன்னைக்கே முடிச்சிடணும், மேக்ஸிமம் அந்த வீக்குள்ளே முடிச்சிடணும். அந்த மந்தில் முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுதான் கலைச்சொல்லி. இப்படி படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்துடலாம். நல்ல மார்க் எடுக்கிறது ஒன்று, நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வளரும் 2. ஸோ நீங்கள் ஒரு குரூப் 2, குரூப் 1 இப்படிலாம் ஆகினீங்கன்னா மற்ற துறைகள் சம்மந்தமான கலைச்சொலுக்கு தெரியாமல் நீங்கள் அங்கே சர்வே பண்ண முடியாது, இல்லைனா அவமானம் தான் படணும். அதனால் தமிழ் மீடியமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கலைச்சொற்கள் கற்றுக்கிறது ரொம்ப அவசியமானது, நம்ம வாழ்க்கைக்கும் அவசியமானது. ஸோ மனப்பாடம் பண்ணாமல் அதை ரீட் பண்ணி அப்படி புரிஞ்சுக்கிடுங்க. வச்சுங்களா? நீங்கள் 3 திருப்பு மனப்பாடம் பண்ணதோ ஷார்ட்கட்டு அதுவும் சொல்லுவாங்க. ஒரு கோஷ்டி வந்துடும், ஒரு 2 பேர் சொல்லுவாங்க, இதுக்கு நாங்களே படிச்சிடுவோம்மா, படியேன் உன்னை யார் சொன்னால் படிக்கண்டான்னு. ஷார்ட்கட்டு போட்டீங்கன்னா இப்போ எத்தனை இதுக்கு போடுவேன், 1.5 லட்சம் கலைச்சொல்லுக்கு போடுவியா, முடியுமா? அவனால முடியாது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அது வந்து பார்த்தோன்னா இப்போ ஆக்ஸ்னால் படிகச்சு, சரிவு, குறுக்கச்சு கோணம், கீ அச்சு, குறுக்கச்சு கோணம். அப்போ குறுக்கச்சு கோணம் 2 இடத்துல வந்துட்டு, படிகச்சு, சரிவு, கீ அச்சு, படிகச்சு, கீ அச்சு, சரிவு, குறுக்கச்சு கோணம், இவ்வளோ தானே ஆக்ஸ்னா. அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 3 திருப்பி ரீட் பண்ணிங்கன்னா ஞாபகம் வந்துட போகுது. அதை விட்டுட்டு பல இது யோசித்து ஷார்ட்கட்லாம் போட்டிங்கன்னா அப்படியே ஷார்ட்கட்டாக தான் இருக்கும். அடுத்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும். உங்களுக்கு பேச வேண்டாம். அதை பாருங்கள், சேனல் அப்படின்னு என்ன பாருங்கள், எரிமலை குழம்பு கால்வாய். அப்போது 3வது வால்யூம்லேயும் அதே தான் வருது, நம்ம இங்கே படிச்சிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க மற்ற வால்யூமில் உள்ள புக்கில் உள்ள சொல்லி முடிக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நிறைய படிக்கிறோம். சரிங்களா? டைம் எடுத்தாலும் நிறைய படிக்கிறோம். அதை பாருங்கள், ஏ லாவா. சரிங்களா? லாவானா என்னதுன்னா, உங்களுக்கு லாவானா என்னன்னு தெரியும், எரிமலை குழம்புன்னு சொல்லுவாங்க. லாவானா எரிமலை குழம்பு அல்லது அனற்குழம்பு, இவ்வளோ தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம
3வது வால்யூம் முடிச்சிட்டோம், இதுலேயும் முடிச்சிட்டோம். ஸோ ஏஏ லாவானா எரிமலை குழம்பு, அது எரிமலை குழம்பு, அது அனல் குழம்பு சரிங்களா. அதை பாருங்கள், அபண்டனட் மைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அபண்டனட் மைன்ஸ் அப்படின்னா என்ன, மைன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் சுரங்கம், அந்த சுரங்கத்தில் உள்ள பொருள்னு தெரியும். அபண்டன்னா கைவிடப்பட்ட, அப்போ அவ்வளோதான் சரிங்களா. சரிங்களா, அபண்டன்ட் மைன்ஸ்னால் கைவிடப்பட்ட சுரங்கங்கள்னு அர்த்தம். அடுத்த பாருங்கள் அபைட்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல வருது பாருங்கள். அபைட்மெண்ட்னா இதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு இடத்துல மட்டும் நம்ம படிச்சுட்டு போய்ட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ அந்த புக்கு நான் இப்படி தான் கொடுத்துருப்பேன். அப்போ அபைட்மெண்ட்னா நம்ம தணிதல், தணித்தல், சுற்றுச்சூழல் மாசு குறைத்தல் இப்படி மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா அவங்க வேறு வால்யூமில் கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்படி கேட்டிருக்காங்க அபைட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இழைப்பு கூலம் அல்லது சிராய் இப்படி ஆப்ஷனில் வச்சுருந்தாங்கன்னா நம்ம என்ன ஆகும், முடியாது, ஆன்சர் போட முடியுமா, முடியாது. அப்போ இங்கேனே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இடத்துல ஒரு 12வது வால்யூம் புக்கோ 3வது 10வது வால்யூம் புக் படிக்கல, அப்போ நான் அபைட்மெண்ட்டுக்கு இந்த சொல்லலாம் நான் வைப்பேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஒரே சொல்ல நிறைய இடத்துல படிப்பீங்க, படிக்கையில் ஞாபகம் வந்துடும். ஒரு சொல் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் படிச்சிங்கனாலும் ஞாபகம் வந்துடும். அதுதான் நம்மளோட சிறப்பு சரிங்களா. வாங்க, அபைட்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பு தணிப்பு சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம 13வது வால்யூமில் பார்த்துடலாம். 14வது வால்யூமில் எது தணிதல், தணித்தல், அதாவது சுற்றுச்சூழல் மாசு குறைத்தல் சம்மந்தமாக தான் பார்த்துருக்கோம் சரிங்களா. அதாவது அபைட்மெண்ட்னா பாருங்கள், குறைப்பு தணிப்பு, இலைத்துருவல், இழைப்பு கூலம், சிராய், தணிப்பு, அற்றுப்போதல் சரிங்களா. லாவில் வந்து அற்றுப்போதல்னு இருக்குது. அப்போ அபைட்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ வார்த்தை இருக்குது அப்படின்னு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சுல, அதுக்கு தான் சொல்லுவோம் சரிங்களா. அடுத்த வார்த்தை பாருங்கள், அது பாருங்கள் ஆபி ரீஃப்ராக்டாமீட்டர் சரிங்களா. ஆபி ரீஃப்ராக்டாமீட்டர் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைலாம் வராது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுதோ அதை தான் நம்ம ரீட் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கே வந்து பார்த்தா ப்ரொனன்சியேஷன் சரியாக தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு சார் வார்த்தை என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் எப்படி சார் வைக்கணும்னு வைக்கங்க, உங்களுக்கு என்ன வார்த்தை வருதோ அதை ரீட் பண்ணுங்க சரிங்களா. ஹாப்பி ரீஃப்ராக்டாமீட்டர் அப்படின்னாலும் ரீட் பண்ணிக்கணும், எப்படின்னா ரீட் பண்ணிக்கணுங்க. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம இங்கிலீஷ், இப்போ நானும் தமிழ் மீடியம் தான், ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக்ஸ்பியராக இருக்கணும், ஒரு புலமையாக இருக்கணும்னு நினச்சோம்னா அது தப்பு. கரெக்டு தானே நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம வார்த்தை என்ன வருதோ தெரிஞ்ச வார்த்தை, நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷுக்கு என்ன வார்த்தை வருதோ அதை ரீட் பண்ணிடணும், அதுக்குள்ளே பொருள் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷை நான் ப்ரொனன்சியேஷன்லாம் நமக்கு டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். முதலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மேன் மாதிரி தான் வாசிப்பேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கஷ்டம். எவ்வளோ வாசிக்க முடியுமோ வாசிக்கணும் சரிங்களா. அதனால் ப்ரொனன்சியேஷன்லாம் இதில் சரியாக பார்க்கக்கூடாது சரிங்களா. ஆபி பாருங்கள், ஆபி ரீஃப்ராக்டாமீட்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபி ஒளி விலகல் அளவி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவை, அதாவது கனிம சரிங்களா ஒளி விலகல் அளவி. ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லேஷன். இந்த அப்லேஷன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 14வது வால்யூம்னா பார்த்துட்ருக்கோம். 14வது வால்யூமில் எது புவியியல் பார்த்துருக்கோம். அப்போ அதுக்கு எதுனா அரிமான தேய்வுன்னு இருக்குது. நம்ம இங்கே அரிமான தேய்வு மட்டும் படிச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, அப்லேஷன்னா அரிமான தேய்வுன்னு படிச்சுட்டு போயிடுவோம். அடுத்தல அதே 14வது வால்யூமில் நம்ம கீழே படிப்போம். வரையில் என்ன வரும், எதுலன்னா நம்மளுக்கு என்வாமெண்ட் சயின்ஸில் வரும், பகுதி அளிப்புன்னு வரும். அப்போ இங்கேனே நீங்கள் மொத்தம் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், வேலை முடிஞ்சு போச்சுலாம். அடுத்தல பாருங்கள் ஆஸ்ட்ரோனாமியில் வரும். அப்லேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெப்பந்தணிப்பு அப்படின்னு வரும். ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் இங்கேனே சேர்த்து படிச்சிருந்தோம். அப்போ இப்படி சேர்த்து படிக்கல உங்களுக்கு பாருங்கள், லாஸ்ட்டு இந்த இதோட பொருள் நம்ம சொல்ல பாருங்கள். அப்போது அரிமான தேய்வு சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் வெப்பத்தணிப்பு சரிங்களா, அதாவது குறைக்கிறது சம்மந்தமாக, அதாவது நீக்கிறது குறைக்கிறது அந்த பொருளே வரும் பாருங்கள் எல்லாமே. வெப்பந்தணிப்பு, வான்கல முகப்பு பொருள் நீக்கத்தால் வெப்பத்தணித்தல் சரிங்களா. வெப்ப நீக்கம், ஸோ வெப்பத்தை குறைக்கிறது சம்மந்தமாக, தணிக்கிறது நீக்கிறது சம்மந்தமாக இருக்குது சரிங்களா. வான்கல முகப்பு பொருள் நீக்கம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பத்தணிப்பை தான் சொல்லுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் நீக்கத்தை தான் சொல்லுது. அரிமான தேய்வு, இது தேய்வுனாலே இந்த ஒரு குறைக்கிறது நீக்கிறது சம்மந்தமாக தான். உருகுபனி குறைப்பு, இதுவும் வந்து பார்த்தா குறைவது. பகுதி அளிப்பு, இது வந்து பார்த்தா என்னது, அந்த ஒரு அழிக்கிறது, இது குறைக்கிறது சம்மந்தம். அப்போ ஆனால் என்ன உருகுபனியாக இருக்குது அவ்வளோதான். அங்கே அரிமானமாக இருக்குது, அங்கே வெப்பமாக இருக்குது சரிங்களா. இது பகுதி அளிப்பு, இதுவும் வந்து அழிப்பு தேய்வு. அதான் உறுப்பு நீக்கம் பாருங்கள், அகற்றல். உறுப்பு நீக்கம் அகற்றல் கூட அப்லேஷன்னா உறுப்பு நீக்கம் அகற்றல், அது பாருங்கள் அகற்றல் உறுப்பு நீக்கல். ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொருள் வந்து ஒரே மாதிரி வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹோம் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லேஷன்னா உறுப்பு நீக்கம் அல்லது அகற்றலை சொல்கிறாங்க. அதை மெடிசனில் வந்து அப்லேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா அகற்றல் அது உறுப்பு நீக்கல் சொல்கிறாங்க. இதை புவியியல் வந்து பார்த்தீங்கன்னா அரிமான தேய்வாக சொல்கிறாங்க. அந்த என்வாமெண்ட் சயின்ஸில் பகுதி அளிப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் டிபார்ட்மெண்ட்டில் உருகுபனி குறைப்பு கூட அப்லேஷன் சொல்கிறாங்க, அரிமான தேய்வை சொல்கிறாங்க. அந்த நம்ம ஆஸ்ட்ரோனாமி இன்ஜினியரிங் டெக்னாலஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா
வெப்ப நீக்கத்துக்கும் நம்ம வெப்ப தணிப்புக்கும் வந்து தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ இப்படி நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதை பாருங்கள். அதே ஆப்லேஷன் ஏரியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி. ஆப்லேஷன்னா வந்து பாருங்கள் பனியாற்றழிவு பகுதி, அவ்வளோதான். ஆப்லேஷன் கோன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குறை பனிக்கூம்பு, அரிப்பு பனிக்கூம்பு. சரிங்களா? ஆப்லேஷன்னா நம்ம பார்த்தா குறை அல்லது அரிப்பு, தேய்வு, இப்படி தான் மீனிங்கில் வந்துச்சு. நீக்கம் இதேமாரி இல்லை. அப்போ குறை இல்லை அரிப்பு வருதா, பனி கூம்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோன்னா வந்து கூம்பு. ஸோ கோன்னா என்னது, பனி கூம்பு. சரிங்களா? அதை பாருங்க. அடுத்ததாக அபலேஷன் மியாண்டர் கார். சரிங்களா? அபலேஷன் மியாண்டர் கார்னா பனியாற்று வளைவு உள்ளீடு, பனியாற்று வளைவு உள்ளீடு. ஸோ 2 இடத்துலையும் அதே தான் வருது. சரிங்களா? அப்போ ஒரே இடத்துல படிச்சுக்கிட்டுலாம். அடுத்த பாருங்கள், அப்ளேஷன் மொரைன். சரிங்களா? அப்ளேஷன் மொரைன்னா பனியாற்றழிவு பாறை படிவுகள். அபலேஷன் மொரைன்னா பனியாற்றடிப்பு பாறை சிதலம். அப்போ அப்ளேஷன் நம்ம பார்த்துக்கோம், அழிவு, இந்த குறைவு, நீக்கம். அடுத்து பாருங்க, அபலேஷன் டில். அபலேஷன் டில்னா பனி ஆற்றழிவு மென்படிவு, பனி ஆற்றழிப்பு மென்படிவு. ஸோ அப்ளேஷன்னா நம்மளுக்கு பனியாற்றுன்னு வருது, இல்லைன்னா வெப்பம் அப்படின்னு வந்துச்சு. சரிங்களா? இங்கே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளேஷன்னா பனி பனி பனி. அடுத்தா பாருங்க, ஆப்னி ஹேண்ட் லெவல். சரிங்களா? ஆப்னி ஹேண்ட் லெவல்னால் ஆப்னே கையடக்க மட்ட அளவி, ஆப்னே மட்டம் அளவி. நம்மளுக்கு புவியியல், இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து வார்த்தை வித்தியாசமாக தான் இருக்கும். அது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அது பழகியிருக்கும். நம்ம வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சரிங்களா? அதை பாருங்கள், அப்நார்மல் ஃபோல்டு. சரிங்களா? அப்நார்மல் ஃபோல்டு, பிறல் மடிப்பு, இயல்பிகந்த மடிப்பு. சரிங்களா? பிறல் மடிப்பு, இயல்பிகந்த மடிப்பு அப்படின்னா என்னது, அப்நார்மல் ஃபோல்டு. இது ஒரு 2 திருப்பி ரீட் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். அடுத்து பாருங்க, ஆப்ரோல். சரிங்களா? மேற்பாகம் வாய்க்கு எதிரில் வாயின் இன்று விலகிய. அடுத்து பாருங்க, ஆப்ரேஜினி. ஆப்ரேஜினா வந்து பார்த்தா முதுகுடி அல்லது பழங்குடி, பழங்குடிகள். அப்போ பாருங்க, ஆப்ரேஜினா முதுகுடி அல்லது பழங்குடி அல்லது பழங்குடிகள். அதை பாருங்க, ஆப்ரஹாம் ட்ரீஸ் அப்படின்னா ஆப்ரஹாம் முகிலமைவு. அப்ரேஷன்னா தேய்மானம், சிராய்ப்பு, தேய்வு, சிராய்த்தல், தேய்த்தல், அரித்தல், சிராய்ப்பு, தோல் சிராய்ப்பு, தோற்காயம், சிராய்ப்பு. ஸோ எல்லாமே ஆப்ரேஷன்னா என்னது, ஒரே சிராய்த்தல் இல்லை தேய்த்தல், அரித்தல் எல்லாமே ஒரே மீனிங்காக வருதா? இப்போ பாருங்களேன், மெடிசன் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அது தோல் சிராய்ப்பு, தோற்காயம் கூட சொல்கிறாங்க. அப்போ ஆப்ரேஷன் என்னது, தேய்மானம், சிராய்ப்பு, தேய்வு, சிராய்த்தல், தோல் சிராய்ப்பு, தோற்காயம் அப்படின்னா மீனிங்கில் வருது. சரிங்களா? அதை பாருங்க, அப்ரேசிவ் மினரல்ஸ். அப்போ பாருங்கள், அப்ரேசிவ். அப்போ அப்ரேசிவ்னு எத்தனை இடத்துல வருது பாருங்கள். அப்ரேசிவ் மினரல்ஸ்னால் அதே சிராய்ப்பு. மினரல்ஸ்னால் உங்களுக்கு கனிமங்கள் தெரியும், முடிச்சிடலாம். அதை பாருங்க, அப்ரேசிவ் சேண்ட்னா மணல். அப்போ அப்ரேஷனா சிராய்வு அல்லது தேய்ப்பு. ஏன்னா நம்ம இதே மீனிங்கில் தான் வருது. அப்ரேசிவ். அதாவது அப்ரேசிவ்ஸ் அப்படின்னா தேய்ப்பு பொருட்கள். சரிங்களா? அப்ரேசிவ் வீல்ஸ்னால் சிராய்ப்பு உருளைகள். வீல்ஸ்னால் உங்கள் உருளைகள் தெரியும், அது என்ன இங்கே பாருங்கள், சாணை உருளைகளாம். தேய்ப்பு சாணை உருளைகள், இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள், ஆப்சோர்கைட். சரிங்களா? ஆப்சோர்கைட் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா எரிக்குழம்பு அனற்பாறை வகை, எரிக்குழம்பு தீக்கல் பாறை, அமில பசால்ட் பாறை வகை. சரிங்களா? அப்போ ஆப்சார்கைட்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது, எரிக்குழம்பு அனற்பாறை வகை, எரிக்குழம்பு தீக்கல் பாறை, அமில பசால்ட். சரிங்களா? அமில பசால்ட் பாறை வகை. சரிங்களா? அப்சொல்யூட்
அப்சல்யூட் பாருங்கள் எத்தனை மீனிங் இருக்குது. முழுமையான, தனி, தனித்த, வரம்பற்ற, நிறைவான, நிபந்தனையற்ற, சார்பிலா, வரம்பற்ற, தனி, முழுமையான, கலப்பற்ற, வரம்பற்ற, தன் விருப்பப்படி, முற்றுண்மை, முழு, முற்று, தனி, முழுமையான, வரம்பற்ற, தனி, தனியான, தனி, முழுமையான. அடுத்த பாருங்க அப்சல்யூட் ஏஜ், பூமியின் மெய் வயது. ஜியாலஜியில் அதாவது புவியில் அப்சல்யூட் ஏஜ்னு என்னது, பூமியோட மெய் வயது, அதாவது உண்மை வயது. சரிங்களா, அப்படி தான் அது. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. சரிங்களா, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட்னா நம்ம தான் தனியாக இருந்ததெல்லாம் பார்த்துட்டோமா. ஹியூமிடிட்டினா உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஈரப்பதத்தை சொல்லும், அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்தா நிறை ஈரப்பதம், முழு ஈரப்பதம், தனி ஈரப்பதம், முற்று ஈரப்பதம், தனித்த ஈரப்பதம், சார்பற்ற ஈரப்பதம். ஏன்னா அப்சல்யூட்டுக்கு வந்து பார்த்தா அப்சல்யூட்டுக்கு நம்ம எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், முழுமையான, தனித்த, சார்பிலா, கலப்பற்ற, முற்றுமை இப்படிலாம் பார்த்துருக்கோம். அதனால தான் இங்கேயும் அப்படி வருது பாருங்கள். முற்று ஈரப்பதம், தனித்த ஈரப்பதம், ஹியூமிடிட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம்ல. முழு ஈரப்பதம், தனி ஈரப்பதம், தனிநிலை ஈரப்பதம் இப்படின்னு நீங்கள் படிச்சிடலாம். சரிங்களா, இந்த பிடிஎஃப் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணி வச்சுங்களா. அப்சல்யூட் இன்ஸ்டெபிலிட்டி. சரிங்களா, அப்சல்யூட் இன்ஸ்டெபிலிட்டினா சார்பிலா நிலைப்பாடின்மை. சரிங்களா, ஃபஸ்ட் நாள்னால வீடியோ மெதுவாக போகும். சரிங்களா, அதுக்கப்புறம் நான் ஸ்பீடாக கொண்டு போயிடுவேன். எனக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இருமல் கொஞ்சம் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஸ்பீடாக கொண்டு போவேன். அதான் கொஞ்சம் நிப்பாட்டி எடுக்கேன். சரிங்களா, அப்சல்யூட் இன்ஸ்டெபிலிட்டினா எதுனா முழு நிலைப்பின்மை, சார்பிலா. அப்சல்யூட்னா நம்ம சார்பிலா கூட மீனிங்கில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். பாருங்களேன், இந்த சார்பிலான்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து அப்சல்யூட்னா சார்பிலா வரும், முழு வரும், இதெல்லாம் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, முழு வருது. ஸோ ஒரு இடத்துல படிக்க வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிக்கணும். அப்போ இன்ஸ்டெபிலிட்டினா நிலைப்பின்மை. ஸ்டெபிலிட்டினா உங்களுக்கு தெரியும், நிலைத்து இருக்குது. இன்ஸ்டெபிலிட்டினா என்னது, நிலைப்பின்மை, நிலைப்பாடின்மை, இப்படி மீனிங்கில் வந்துடும். அதனால் இப்படி படிக்கிறதே ஈஸியாக படிச்சிடணும். அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்போ அப்சல்யூட்னா தனி நம்ம பார்த்துருக்கோம், சார்பிலான்னு கூட பார்த்துருக்கோம். அப்போ பாருங்கள் எல்லாத்தையும் தனித்தனி வருது. ஸோ டெம்பரேச்சர்னால் உங்களுக்கு தெரியும், வெப்பநிலையும் தெரியும். அப்போ முடிஞ்சுதா, வேலை முடிஞ்சு போச்சு. எத்தனை வால்யூமில் எல்லாத்தையும் அந்த வால்யூம்லேயே பாதி வார்த்தையும் முடிச்சிட்டோம். நம்ம பார்த்துக்கிடுங்க, அதுதான் முக்கியம். அப்சல்யூட் டைம்னா வந்து பாருங்கள், அப்சல்யூட்னு நம்ம பார்த்துருக்கோம், முழு, தனி, முழு. டைம்னா உங்களுக்கு தெரியும், கால அளவு, அவ்வளோதான். தனி நேரம் இதெல்லாம் முடிஞ்சுதா. அப்சல்யூட் வெலாசிட்டி. அப்சல்யூட்னா தனி பார்த்துருக்கோம். வெலாசிட்டினா உங்களுக்கு தெரியும், திசை வேகம், விரைவு, அவ்வளோதான். அப்சல்யூட் ஜீரோனா உங்களுக்கு தெரியும், சூழி அப்படின்னு கூட ஒரு மீனிங் உண்டு ஜீரோவுக்கு. அப்போ வந்து பாருங்கள், அப்சல்யூட்னா தனி வருதா. அப்போ தனி சூன்ய வெப்பநிலை. சரிங்களா, ஏன்னா நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்க்கணுன்னு அப்சல்யூட் ஜீரோனா தனி சூன்ய அப்படின்னு ஆப்ஷன் வந்தாலும் நீங்கள் எடுத்துடலாம். தனி நிலை சுழி வெப்பநிலை, வெப்ப ஆற்றல் இல்லா தனிநிலை. அப்போ ஆற்றல் இல்லாதனாலே எங்கள் சொல்லியே தான் சொல்லுது. சரிங்களா, தனிச்சுழி வெப்பநிலை. தனிச்சுழினாலே என்னது, அங்கே ஜீரோவாக தான் சொல்லுது, ஜீரோ நிலை வெப்பநிலை. ஆற்றலாறு வெப்பநிலை, இதெல்லாம் என்னது ஜீரோ தான் மீனிங்கில் சொல்லுறதுனால அப்சல்யூட் ஜீரோனா இந்த மீனிங் தான். அடுத்து பாருங்கள் அப்சார்ப்ஷன். சரிங்களா, அப்சார்ப்ஷன்னா என்னதுன்னா உங்களுக்கு அப்சார்ப்ஷன் இது நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சார்ப்ஷன் அப்படின்னா இந்த உறிஞ்சல், உட்கொள்ளல், ஏற்றுக்கொள்ளல், உள்ளே ஈர்ப்பு, மெய்மறந்து கவனம். அப்சார்ப்ஷன் பண்ணுங்கள், மெய்மறந்து கவனம், உறிஞ்சுதல், உட்கிரகித்தல், உட்சார்தல், ஈர்ப்பு, முழு ஈடுபாடுடன். அப்சார்ப்ஷன், ஏற்பு, தோய்வு, உறிஞ்சப்படுதல், உறிஞ்சுதல், உட்கவர்ச்சி, உள்ளிருத்தல், உட்கவருதல், உறிஞ்சுதல். அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை இடத்துல வருவாங்க அப்சார்ப்ஷன்னா, எத்தனை நிறைய எல்லா வால்யூம்லையும் வந்துடுது. உறிஞ்சுதல், உள்ளிருத்தல், ஈர்த்துக்கொள்ளல், உறிஞ்சல், அகத்துறிஞ்சல், உள்ளிருப்பு, உறிஞ்சுதல், உள்ளிருப்பு. அப்போது அப்சார்ப்ஷன்னா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ இடத்துல வருது பாருங்கள். எல்லா வால்யூம்லையும் மேக்ஸிமம் வந்திருக்கும். 1 2 3 4 வரல, 5 வரல. ஆனாலும் நம்ம இந்த வால்யூம்லாம் நமக்கு தேவை கிடையாது, இருந்தாலும் சொல்லுங்கள். சரிங்களா, நிறைய இடத்துல வந்துடல. அப்போ உறிஞ்சல், உட்கொள்ளல், ஏற்றுக்கொள்ளல், உள்ளிருப்பு, மெய்மறந்த கவனம், உறிஞ்சுதல், உட்கிரியத்தல் எல்லாமே ஒரே மீனிங்காக தான் வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் ஒரு தடவை சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க. வச்சுங்களா. அடுத்த பாருங்கள்
அப்ஸ்ட்ராக்ஷன்னா வந்து பார்த்தோன்னா கருத்து வடிவாக்கம், நீர்மறைப்பகுதி, நீர் இரைத்தல் அதாவது சேந்தல், நுண்மையாக்கம், கோட்பாட்டாக்கம், பிரித்தெறிதல், நுண்மையாக்கம், கருத்துருவாக்கம். இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வடிவாக்கமாக, நீர்மறைப்பகுதி கூட சொல்கிறாங்க, நீர் இரைத்தல், நுண்மையாக்கம், கோட்பாடாக்கம், பிரித்தெறிதல், நுண்மையாக்கம், கருத்துருவாக்கம் இப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. அது அபிட்மென் சரிங்களா, அபிட்மென் சரிங்களா. அபார்ட்மெண்ட்னா என்ன? அபார்ட்மெண்ட் உதைவு, முட்டிடம், ஒட்டுக்கிடக்கை, சார்பு, முட்டுச்சுவர், உதைச்சுவர், அணைச்சுவர், முட்டுச்சுவர், துணைபோதல், உடந்தை, முட்டுச்சுவர், 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 முட்டிடம். ஃபுல்லுமே முட்டிடம், முட்டுச்சுவர், உதைவு, அதில் துணைபோதல், உடந்தை, முட்டுச்சுவர், அணைச்சுவர், முட்டுச்சுவர் இப்படி தான் வருது. அப்போ அபார்ட்மெண்ட்னா என்னது? அபார்ட்மெண்ட்னா உதைவு, முட்டிடம், இந்த அணைச்சுவர், முட்டுச்சுவர், துணைபோதல், உடந்த எல்லாமே இந்த முட்டு கொடுக்குது சரிங்களா, அதுக்கு துணையாக இருக்கிறது தானே வருது. அப்போ அபார்ட்மெண்ட்னா இதுதான். அபிசம்ட் ஸ்ட்ரக்சர் ஆழப்பிளவுகள், பேராள கட்டமைப்பு. அப்போ அபிசம்ட் ஸ்ட்ரக்சர்னு என்னது? ஆழப்பிளவுகள், பேராள கட்டமைப்பான் சரிங்களா. அடுத்து அபிஷல் கடலாள பகுதிசார், அபிஷல் ஆழ்கடல், அபிஷல் ஆழ்கடல், பேராள, அபிஷல் ஃப்ளோர் அப்படின்னா என்னென்னா ஆழ்கடல் தளம். ஃப்ளோர்னால் உங்களுக்கு செகண்ட் ஃபஸ்ட்டு தேர்டுன்னு எனக்கு தெரியும். அப்போ அபிஷல்னால் என்ன? ஆழ்கடல். ஸோ இங்கேயும் பார்த்துக்கோங்க, கடல் ஆழப்பகுதி, ஆழ்கடல், அது கடல் ஆழப்பகுதி இந்த ஆழ்கடல் தான் சொல்கிறாங்க. அப்போ ஆழ்கடல், பேராழம்னா இது பெரிய ஆழம், அப்போ ஆழ்கடல். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அபிஷல்னு உங்களுக்கு ஆழம், அப்படி கடல் ஆழம் அப்படின்னு மீனிங்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும் சரிங்களா. அதை பாருங்க, அபிஷல் ஹில்னால் உங்களுக்கு தெரியும் குன்று. அபிஷல்னால் நம்ம ஆழ்கடல் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ கடல் அடி குன்று, ஆழ்கடல் அடி நீள்குன்று சரிங்களா. அபிஷல் பிளெயின்னா உங்களுக்கு தெரியும் சமவெளியும் தெரியும். அபிஷல்னால் வந்து பார்த்தீங்கன்னா கடலடி, அதாவது ஆழ்கடல் அடி சரிங்களா. அபிஷல் ஷோன்னா உங்களுக்கு மண்டலம் தெரியும். அபிஷல்னு என்னது? ஆழ்கடல் சரிங்களா. அப்போ பேராளம்னாலும் ஆழ்கடலாக தான் சொல்லுது. ஷோன்னா உங்களுக்கு மண்டலம் தெரியும். முடிஞ்சுதா? அதை பாருங்க. அக்கேடியன் ஒரிஜினினா அப்பலேசியன் மலையாக்க நிகழ்வாம். அப்பலேசியன் மலையாக்க நிகழ்வு, அதாவது டெவோனியனின் காலம் அப்படிங்காங்க. ஸோ அக்கேடியன் ஒரிஜினினா இந்த வார்த்தைலாம் நமக்கு புதுசாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம புவியியல் துறைகள் சம்மந்தமும் படிக்கலை, நம்ம சயின்ஸு அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு படிக்க மாட்டோம். ஆனால் நான் ஏன்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால் எனக்கு புதுசாக தான் இருக்கும். அப்போ நான் ஒன்று இருக்கிற தடவை ரீட் பண்ணணும். அக்கேடியன் ஒரிஜினி அப்படின்னா அப்பலேசியன் மலையாக்க நிகழ்வு, அப்பலேசியன் மலையாக்க நிகழ்வு இப்படின்னு ரீட் பண்ணோம்னா தான் எனக்கு ஞாபகம் வரும் சரிங்களா. ஷார்ட்கட் போட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஜெனியாக ஆகிடுவேன், உறைஞ்சி போயிடுவேன். அடுத்த பாருங்க, அகஸ்டா நைஸ் ஜி இதாகிடும், சைலண்ட் ஆகிடும். அகஸ்டா நைஸ் அப்படின்னா வந்து பார்த்தா பழமையான மாக்கல் பாறை, அகஸ்டா நைஸ் சரிங்களா. பழம் மாக்கல் பாறை சரிங்களா. இப்போ பழமையானது சொல்கிறாங்க, அது ஒரு கல் பாறையாம். இப்போ அகஸ்டா நைஸ், அதாவது நீங்கள் ஜீனிஸ் கூட வச்சுக்கிறோங்க, ஜி சைலண்டு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அகஸ்டா நைஸ்னால் பழமையான மாக்கல் பாறை. இப்போ நைஸாக இருக்கும் எது? மாக்கல் பாறை வந்து நைஸாக இருக்கும், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அகஸ்டானா என்னது? அகஸ்டர் அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா அகஸ்டர்னா பழமையானவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படி ட்ரீட் பண்ணிக்கிடுங்க. ஆக்சலரேஷன் உங்களுக்கு தெரியும், முடுக்கம் தெரியும், இது உங்களுக்கு ஈஸியான தெரிஞ்சுதான். அப்போ பாருங்கள், ஆக்சலேஷன் விரைவுபடுத்து அப்படின்னு நம்ம படிப்போம். விரைவு, முடுக்கம், ஸோ எல்லாத்துலேயும் முடுக்கம் தான். அது உரிமை விரைவு, இது மட்டும் டிஃப்ரெண்டாக பாருங்கள். உரிமை விரைவு, விரைவுபடுத்தல் டிஃப்ரெண்ட் இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சதான் சரிங்களா. அதை பாருங்க, எக்ஸலாரோமீட்டர் சரிங்களா. எக்ஸலாரோமீட்டர்னால் முடுக்க அளவி, எக்ஸலாரோமீட்டர்னா முடுக்க மானி, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சசிபிலிட்டி சரிங்களா. ஐசோபலத் சரிங்களா. சம அணுக்கவரை சரிங்களா. ஆக்சசரி ஆக்சசரினா துணை, ஆக்சசரி மினரல்ஸ்னால் கனிமங்கள் தெரியும். இது
ஆக்சிடென்ட் பிளாக்னா ஆக்சிடென்ட்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு அதாவது வந்து பார்த்தா ஒரு எதிர்பாராத நடக்குது. பிளாக்னா அப்போ பாருங்க எரிமலை தெறி, பாறை சில்லு. எரிமலை தெறி அது தெரினா அது எரிமலை வந்து தெரிக்குது. ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ ஆக்சிடென்ட் பிளாக்னா அந்த பாறை சில்லுன்னு அர்த்தம். அப்படின்னு மீனிங்ல வச்சுக்கோங்க. ஆக்சிடென்டல் அது பாருங்க ஆக்சிடென்டல் இன்க்ளூஷன்ஸ் நேர்ச்சி பாறை கனிமங்கள், நேர்ச்சி வழி சேர்க்கனிமங்கள். அடுத்த பாருங்க அக்கௌண்டன்ட்னா சம உயரஞ்சார். அக்கௌண்டன்ட்னா ரெண்டு அர்த்தம் வருது. அதை பாருங்க அக்கோர்டியன் ஃபோல்ட்னா மடிப்பு பாறை வகை இணை மடிப்பு துருத்தி வகை மடிப்பான். அடுத்து அக்ரீஷன் ஹைபாத்திசிஸ் அகந்திரழ்வு கருதுகோள். அகந்திரழ்வு கருதுகோள். சரிங்களா? அடுத்து பாருங்க அகான்ட்ரைட்னா துண்டு அனற்பாறை விண்கல். பரற்குறு இல்லா விண்வெளிக்கல். அதாவது பரல் குருவற்ற அப்படிங்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசெக்யூலேட்னா ஊசி வடிவ கனிமங்கள். என்னது? ஊசி வடிவ கனிமங்கள். ஆசிட்னா உங்களுக்கு தெரியும் அமிலம். பேத்னா தொட்டி. சரிங்களா? ஆசிட் பேத்னா அமில தொட்டி. ஆசிட் இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்தாங்கன்னா ஆசிட் இக்னேஸ் ராக். சரிங்களா? ஆசிட் இக்னேஸ் ராக்னா அமில தணல் பாறை, அமில அனற்பாறை. அப்போ ஆசிட் ரெயின்ஃபால்னா அமில மழைப்பொழிவு. ஆசிட் ராக் பாறை. ராக்குனா பாறை தெரியும் உங்களுக்கு. ஆசிட்னா அமிலம் தெரியும். முடிஞ்சது. ஆசிட்டிக். சரிங்களா? அமில நிலை ஆசிட்டிக். அமில அதாவது சிலிக்கான் மிகு அதாவது அனற்குழம்பு பாறைகள் அமிலஞ்சார். கிளைமேட் அப்படின்னா அமைதி மண்டல மழை காலநிலை. அதை வாங்க ஏசியமைட்டினா பைராக்சின் வகை கனிமம். சரிங்களா? ஏசியமைட். அடுத்த பாருங்க அதை பார்த்தீங்கன்னா ஆக்டனாமீட்டர் அப்படின்னா கதிரிய வெப்பச்செறிவு அளவி ஞாயிற்று ஆற்றல் செறிவு மானி மின்காந்த கதிர்வீச்சு மானி. ஆக்டிவ் மார்ஜின்னா உங்களுக்கு செயல் தெரியும். மார்ஜின்னா ஒரு விளிம்பு தெரியும். அப்போ செயல் விளிம்பு செயல்நிலை விளிம்பு. ஆக்டிவ் வால்கேனா. சரிங்களா? ஆக்டிவ் வால்கேனா இப்போ எங்கே வால்கேனா இதாகணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும். கரண்ட் அஃபேர்ஸில் செயல்நிலை எரிமலை, எழுச்சி எரிமலை. சரிங்களா? இப்போ வால்கேனாலாம் உங்களுக்கு தெரியும் எரிமலைன்னு. அப்போ ஆக்டிவ்னா செயல்னு தெரியும். இல்லை எழுச்சி அவ்வளோதான். ஆக்டோனியன்னா ஆக்டியன் காலநிலை. சரிங்களா? ஆக்டினியன் காலநிலை அப்படிங்காங்க. ஆக்சுவல் அதை பாருங்க ஆக்சுவல் எவப்போட்ரான்ஸ்பிரேஷன். சரிங்களா? ஆக்சுவல் எவப்போட்ரான்ஸ்பிரேஷன். சரிங்களா? அப்போ நிகழ் நீராவி போக்கு, இயல் நீராவி போக்கு. ஆக்சுவல் எவப்போட்ரான்ஸ்பிரேஷன். சரிங்களா? அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வார்த்தை பார்த்தலாம். ஆடமாண்டின் அப்படின்னா விட்டு கொடாத அதாவது பிடிவாதமான வைர கனிமம். பட்டை தீட்டி வைர ஒளி பற்காரை. சரிங்களா? ஆடமலைட்னா கிரானைட் பாறை வகை. சரிங்களா? ஆடமலைட் பாறைன்னு அதுக்கு பேர். குவாட்ஸ் கிரானைட்டில் உடைய ஒரு பாறை வகை. சரிங்களா? அடுத்து அடாப்டேஷன்னா உங்களுக்கு தெரியும். அடாப்ட் ஆகுங்கன்னா அந்த சூழலுக்குன்னா அடாப்ட் ஆகும். அப்போ தகவமைப்பு தகவமைப்பு தகவமைத்தல் இசைவாக்கும். அதுக்கு தக்கன இசைவாக்கு இணக்க முறலாகணும். ஏற்புத்தன்மை அதுக்கு தக்கன ஏற்றுக்கொள்ளணும். ஸோ எல்லாமே ஒரே மீனிங்கில் தான் இருக்குது. அடாப்டேஷன். சரிங்களா? தழுவுதல் தகவமைவு வெய்தல் இசைவாக்கம் எல்லாமே விளாண்டு இருக்குது அடாப்டேஷன். சரிங்களா? அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா தகவமைவு பரவல், தழுவி பரவல், இணக்க விரிவாக்கம், தகவமைவு கிளைவழி தோன்றல், சூழ்நிலைக்கேற்ற விரிவாக்கம் அப்படிங்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் அடாக்டர் இம்ப்ரெஷன் தடயங்கள். சரிங்களா? அடுத்த பாருங்க எதிஹீஷன். சரிங்களா? எதிஹீஷன்னா பரப்பு ஒட்டுதல், மாற்றிணைவு அல்லது ஒட்டுதல் பற்றல், ஒட்டுமை ஒட்டுந்தன்மை, ஒட்டுதல் ஒட்டுப்பண்பு. அப்போ எல்லாமே இது
எதிஹீஷன்னா ஒட்டுமை, அந்த ஒட்டுதல், மாற்று இணைவு, அதாவது பரப்பு ஒட்டுதல், அந்த ஒட்டுதல் சம்மந்தமாகவே இது. சரிங்களா? அடியாபேட்டிக்னா வெப்பமாறா, அடியாபெட்டிக்னா வெப்பமாறா, வெப்பமாறா, வெப்பமாறா. அடியாபெட்டிக் சார்ட்னா வெப்பமாறாமை அட்டவணை. அடியாபெட்டிக் லேப்ஸ் ரேட்னா வெப்பநிலை வீழ்ச்சி வீதம், அதாவது வெப்பமாறா. அடியாபெட்டிக் ப்ராசஸ்னா வெப்பமாறா நிகழ்வு, வெப்பமாறா செயல்முறைகள், அதாவது நிலை வெப்பமாறா வெப்பமாறாவதா அடியாபெட்டிக்னா. அப்போ வந்து பார்த்தா ப்ராசஸ்னால் நிகழ்வு, அதாவது செயல்முறை. இதுதானே ப்ராசஸ். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த பாருங்கள். அதை பாருங்க, ஆடிட்னா சுரங்க அணுக்கம், கிடைச்சுரங்க வழி, கிடைச்சுரங்க வாயில். ஆச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜேசன்ட் சி, அண்டை கடல். அட்ஜேசன்ட் அண்டை கடல். அட்ஜேசன்ட் ஸ்ட்ரீம்ஸ், அதான் அண்டை, அதாவது ஸ்ட்ரீம்ஸ்னால் ஓடைகள். சரிங்களா? அப்போ அட்ஜேசன்ட் ஸ்ட்ரீம்ஸ்னால் அண்டை ஓடைகள். சரிங்களா? அடுத்த பாருங்கள். அடுலரியானா அங்கே அடுலேரியா. சரிங்களா? அடுலேரியானா அவ்வளோதான். அது வந்து பெல்ஸ்பார் கனிம வகையில் ஒன்று சேர்ந்தது தானே அந்த அடுலேரியா. சரிங்களா? அதுக்கு கூட தமிழ் மீனிங் சொல்லலை பாருங்களேன், அப்படியே டங்கு இங்கிலீஷில் போட்டாச்சு. இதுதான் நம்மளுக்கு கிடந்தாங்களா, ஏதோ குரூப் 2லையோ குரூப் 4லையோ கிடந்தாங்க. அட்வான்ஸ்னால் என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, அட்வான்ஸாக ஒரு முன்பணம் கொடுக்குது, அட்வான்ஸாக முன்னே ஏதாவது கொடுக்குறது தான் நமக்கு தெரியும். ஆனால் என்னது அட்வான்ஸாக முன்னே அதுதான் தெரியும். அப்போ முன்பணம், முன்னேறு, முந்து, அட்வான்ஸாக முந்து, முன்கொணர் கூட நம்ம எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளுக்கு கேட்டது என்னது, கடற்கரை இயக்கம். சரிங்களா? முன்னேறும், முன்பணம், மேம்படுத்து, இன்னும் அட்வான்ஸ் மேலே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட நம்ம போதும். ஆனால் அந்த கடற்கரை இயக்கம் இதுதான் நம்ம கேட்டிருந்தாங்க. எது ஜியாலஜியான புவியியல் துறையில் கேட்டது. அப்போ பனியாறு முன்னோக்கிய ஓட்டம், இது கூட அட்வான்ஸ் அது முன்னோக்கிய ஓட்டம் தான். அது எது பனியாறுல முன்னோக்கிய ஓட்டம், ஏன்னா அது இன்ஜினியரிங் சம்மந்தமானது. ஸோ கடற்கரை இயக்கம் அல்லது முன்னோக்கிய ஓட்டம். சரிங்களா? அட்வாஸ்டியா அப்படின்னா வியாழனின் துணைக்கோளம். சரிங்களா? அட்வாக்சன் ஃபோக் அப்படின்னா சரிங்களா? கிடைமட்ட மூடுபனி. அட்வாக்சன் ஃபாக்னா மூடுபனி அல்லது கிடைமட்ட மூடுபனி. சரிங்களா? அடுத்து ஏக்ரீன்னா வெப்ப பாறை கனிமம். ஏஜிரியன்னா பைராக்சின் கனிம வகையில் ஒன்றா. ஏலியன் ஆப்ரேஷன்னா காற்று வீச்சு தேய்ப்பான். ஏலியன் பிளேசர்ஸ் அப்படின்னா காற்று கொழிவு படிவுகளாம். ஏலியன் ப்ராசஸஸ்னால் காற்றின் வீச்சு சார் நிகழ்வான். ஏலியன் செடிமெண்ட்னா காற்று வழி படிவான். ஏலியன் செடிமெண்ட்னா காற்று வழி படிவு. அதில் பாருங்க ஏலியனேட்னா காற்று வழி படிவு பொருட்கள். ஏலியனேட் அதனால் என்ன, காற்றால் நிகழும் படிவுகள்லாம். ஏரியல் ஃபோட்டோகிராஃப்னா புகைப்படம் தெரியும். ஏரியல்னா வான்வெளி புகைப்படம். ஏரோ சர்வே மேப்னா வான்வெளி அலக்கை நிலப்படம். ஐரோப் சரிங்களா? வழிநாடு உயிர்வழி வாழ் உயிரினம், உயிர்வழி நாட்ட உயிரியாம். சரிங்களா? ஏராலஜிக்கல் டயக்ராம், வளிமண்டல வரைபடம், வளிமண்டல விளக்கப்படம். அடுத்து ஏரசால்னா தூசி படலம், அதாவது வளிம கரைசல். சரிங்களா? புழுதி தூசி எல்லாம் ஒன்று தானே. வளிம கரைசல் இது மட்டும் தான் பண்ணுறது, அதை வளிம கரைசல். சரிங்களா? வளி தூசி, புழுதி ஓகே, கரைசல் தூவானம். பாருங்க, ஏடசோரியானா அவ்வளோதான். ஏடசோரியானா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ட்ரியாசிக் கால டைனோசர் வகையில் ஒன்று தானா இந்த ஏடோசாரியா. சரிங்களா? ஏடோசாரியா வந்து அந்த வகையான டைனோசர் வகையை சேர்ந்ததான். ஏஎஃப் கிளைமேட்னா மிதவெப்ப மண்டல ஈர காலநிலையாம். ஆஃப்டர் ஷாக்னா நில அதிர்வின் பின் தோன்றும் குறு நில அதிர்வான். ஆகேட்னா வெங்கச்சங்கல் அல்லது ஆகேட். சரிங்களா? ஆகேட் அதை அப்படி தனி இங்கிலீஷ்லேயே இங்கிலீஷ் கொடுத்தாங்க. ஆகேட்னா சிறுவகை அச்சளவு, தங்க கம்பி மெருகேற்றி, வச்சிரக்கல் மணிவகை மணிக்கல் வகையாம்.
ஏஜ் குரூப்னால் வயது பிரிவு, இது உங்களுக்கு தெரியும். ஏஜ் பேர் மீட் சரிங்களா, அதாவது இந்த ஒரு கூம்பு தான் சொல்ல மாதிரி. ஏஜ் பேர் மீட்னா வயது கூம்பு பட்டகம், வயது விவர பட்டை கூம்பு, வயது பட்டை கூம்பு சரிங்களா. ஏஜ் ஸ்பெசிஃபிக் டெத் ரேட்னா வயது சார் இறப்பு விகிதம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வயது சார் இறப்பு விகிதம். ஏஜ் ஸ்ட்ரக்சர்னால் வயது கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர்னா கட்டமைப்பு, இதெல்லாம் ஓகே. ஏஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா முகவர் தெரியும், முகவர்லாம் உங்களுக்கு தெரியும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க மட்டும் பார்க்கணும். ஏஜ்னா ஏஜ்னா யாரெல்லாம் பாருங்கள். காரணி, இயக்கி, செயலி, பதிலால், முகவர், காரணி, ஊக்கி, வினை முதல், வினையர், செயல் வீரர், இதெல்லாம் அந்த வரையும் காரணி, அதான் கூட தெரியும். ஏஜெண்ட் ஆஃப் வேதரிங் சரிங்களா. சிதில ஊக்கிகள், ஏஜெண்ட் ஆஃப் வேதரிங், வானிலை சிதறு ஊக்கிகள் சரிங்களா. அடுத்து பாருங்கள். அக்ளோமரேட்னா வந்து பார்த்தீங்கன்னா பல் திரட்டு, அல்பாறை, எரிமலை கலவை, கல் குவியல் அல்லது திரட்டு அல்லது திரளை. அக்ரிடேஷன்னா படிவு நுகர்வு, திட்டுப்படிவு, அழுந்த முறா படிவுகள் சரிங்களா. அக்ரிகேட்னா பாருங்க. அக்ரிகேட்னா திரள், அக்ரிகேட் ஆகுங்க, திரளுங்க, தொகுப்பு, சல்லி, கூட்டு, திரள், கூட்டு தொகுதி, மொத்தம், கூட்டு, திரள், மொத்தமாக்கு, கொண்டு, கூட்டு. அப்போ அக்ரிகேட் பண்ணுங்கள், மொத்தமாக அக்ரிகேட், மொத்தமாக அக்ரிகேட் பண்ணுங்கள். நல்லா ஒரு ஒரு ஃபங்க்ஷனை அக்ரிகேட் பண்ணுங்கள். சரிங்களா. அக்ரிகேட்னா மொத்தம், கூட்டு, திரள், நிகர மொத்தம், திரள் மொத்தம், கூட்டுன்னு இப்படி அதே மீனிங்காக தான் வருது. அடுத்து அக்னாதான் அவனை வந்து தாடை இல்லா தானே சரிங்களா. அகோனிக் லைன்னா காந்த விளக்கம் இல்லா பகுதி கோடு, அது கோணமில் வரி சரிங்களா. அக்ரிகல்ச்சர் டென்சிட்டினா வேளாண் விளைச்சல் அடர்த்தி, டென்சிட்டினாலும் பார்த்தீங்கன்னா அடர்த்தி. அக்ரிகல்ச்சரல்னா வேளாண் விளைச்சல் அடர்த்தி. அக்ரிகல்ச்சரல் லிம்ஸ்டோன் அண்ட் லைம் சரிங்களா. லைம் வேளாண் சுண்ணாம்பு கல், சுண்ணகமும். அக்ரிகல்ச்சர் சரிங்களா. அக்ரிகல்ச்சர்னா வேளாண் அல்லது உழவு, விவசாயம், பயிர்த்தொழில், உழவு தொழில், வேளாண்மை, இதுதான். அடுத்து பாருங்கள். ஏகுல்னா மென் தூர பணம், பனியாற்று பாறை விளிம்பு, ஊசி பாறை சரிங்களா. ஏர் ஏர்ஆலாஃப்ட்னா உயர்நிலை வழி, ஏர்ஆலாஃப்ட்னா மேல்நிலை காற்று. ஏர் கரண்ட்ஸ்னா காற்றோட்டங்கள், ஏர்கன்னா அதிர்வு அலைக்கருவி, அது காற்றழுத்த பீச்சி. ஏர் மாஸ் அப்படின்னா காற்று நிறை, அது வழித்திரல், அது காற்றுத்திரல். ஏர் ப்ரெஷர்னா காற்றழுத்தம், அது வளிமண்டல அழுத்தம், வளியழுத்தம். ஏர் டெம்பரேச்சர்னா காற்று வெப்பநிலை, காற்றின் வெப்பநிலை. ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரினா விமான தொழிற்சாலை அல்லது விமான தொழிலகம். அலாபாஸ்டர்னா பளிங்குக்கல், பளிங்கு. ஆல்பீடோ அப்படின்னா சூரிய கதிர் எதிரொலிப்பு விகிதம், கோள் எதிர்ப்பளிப்பு விகிதம், வான்பொருள் எதிரொலிப்பு விகிதம், வெண் ஒளிர்மை, சூரிய ஒளிர் எதிர் திருப்பத்திறன் சரிங்களா. சாத்துக்குடி புரை, ஒளியன், இப்படிலாம் நிறைய இருக்குது. ஸோ ரீட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து உங்களுக்கு 12 மணி, எத்தனை 12:50 இரவு சரிங்களா. இந்த டயத்துக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நானே வந்து பார்த்தோன்னா ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு நடத்திட்டுருக்கேன். இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு படிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் பேட்சில். இருந்தாலும் நானே எனக்கே வந்து பார்த்தோன்னா நானும் நாலேஜ் வளர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு தான் ரீட் பண்ணுறேன். ஸோ பசங்களும் வந்து பார்த்தா படிக்கட்டும் அப்படின்னு ரீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கேன் சரிங்களா. பிடிஎஃப் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு போக தெரியும். ஆனால் நானே பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தா படிக்கலன்னு வச்சுங்களேன், நான் வந்து வீடியோ நிப்பாட்டிடுவேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு 3 பேர், ஒரு 10 பேர் சேர்ந்திங்கன்னா இன்னும் ஸ்பீடாக நம்ம வீடியோ முடிக்கலாம். எப்படி முடிக்கலாம்னா, இதை கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இத்தனை பேஜுன்னு கொடுப்பேன். ரொம்பலாம் கிடையாது, ஒரு 2 பேஜ் 3 பேஜ் அதை மட்டும் முடிச்சுட்டு வச்சுக்கலாம். ஒரு 20 பேர் சேர்ந்தோம்னா அதுவும் ஸ்பீடாக முடிக்கலாம். அது யாருன்னு கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரிங்களா. ஆல்பர்ட் டோயின்னா ஆல்பர்ட் கனிம படிகை இரட்டை. டோயின்னா உங்களுக்கு இரட்டே தெரியும். ஆல்பர்ட்னா அதே தான் மீனிங்கில் இருக்குது. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆல்பர்ட் எபிடேட் ஆம்பிபாய்டு பேசிலிஸ் இதெல்லாம் அப்படி தான் அதே டிரான்ஸ்லேஷன். இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க இப்படிலாம். அதே இருக்குது, நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்கன்னு சரிங்களா.
அதை பாருங்க ஆல்பிடிசேஷன் ஆல்பைட் கனிமமாதல் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மீனிங்கில் அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அல்யூஷன் லோனா அதே அங்கே அல்யூஷன் குறைவு அழுத்தம்னு இருக்குது. வட பசிபிக் கடலில் குறைவு அழுத்தம் அதே மீனிங்கில் இருக்குது, அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனால் இதேமாரி இதில் எப்படி கேட்கலாம். ஆல்கி அல்லது ஆல்ஜி சரிங்களா. ஆல்கி அல்லது ஆல்ஜி அதாவது பாசிகள். ஆல்கி அல்லது ஆல்ஜினா பாசிகள், அது கடல் பாசிகள், பாசிகளுக்கு பாசிகள், கடல் பாசிகள் அல்லது பாசி சரிங்களா. அதாவது ஆல்ஜிபிரிக் சம்னா அரம கூட்டுத்தொகை, இயற்கணித கூட்டல் அரம கூட்டுத்தொகை. அடுத்த பாருங்க ஆலிட் ஸ்கேல் அப்படின்னா நீர் அளவைமானி, நீரளவைமானி, ஆளீடு அளவுகோல் சரிங்களா. அதை பாருங்க இது நம்ம படிச்சுப்போம். ஆல்கலை அப்படின்னா காரம் கலர் சரிங்களா, டிஃப்ரெண்ட் இருக்குது. காரப்பொருள், கார கரைசல், காரம். ஆல்கலை பசால்ட் சரிங்களா. அப்போ ஆல்கலை பாசால்ட்னா கார வகை பசால்ட் சரிங்களா, பசால்ட். ஆல்கலை கிரானைட்னா கார வகை கிரானைட். அப்போ ஆல்கலைனா காரம் அல்லது கலர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதில் தான் நீங்கள் கிரானைட்னா கிரானைட், பசால்ட்னா பசால்ட் அது போட்டுங்களா. ஆல்கலை இக்னியஸ் ராக்னா காரம் தெரியும் உங்களுக்கு. இக்னியஸ் ராக்னா போதும் அனற்பாறை இல்லை தணல் பார்த்துருக்கோம். அனல்னாலும் ஒன்று தானே. அப்போ பாறை சரிங்களா. லேக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஏரிகள். ஆல்கலைனா காரத்தன்மை தெரியும் அவ்வளோ. ஆல்கலை பிரியோடைட் சரிங்களா. ஆல்கலை பெரிட்டோடைட்னா அப்போ ஆல்கலைனா கார வகை தெரியும், பெரிட்டோடைட் அப்படி கொடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படி. அதை பாருங்க ஆல்கலை சைனைட் இதுங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது, அப்போ கேட்க மாட்டாங்க. சைனைட் ஆல்கலைன்னா வந்து பாருங்கள் ஆல்கலைனி சரிங்களா. ஆல்கலைன் சரிங்களா. ஆல்கலைன்னா என்னது காரத்தன்மையுடைய கார. ஆல்கலைன் ராக்னா சுண்ணாம்பு பாறை, காரப்பாறை அல்லது சுண்ணப்பாறை சரிங்களா. ஆல்கலைன் ஸ்டோரேஜ் பேட்டரிஸ்னால் கார மின்கலங்கள், கார தேக்க மின்கலங்கள். ஆல்கலினிட்டினா காரத்தன்மை, கலர்த்தன்மை, அதாவது காரத்தன்மை அவ்வளோதான் வருது. காரப்பண்பு தான் வருது. ஆலனைட்னா அதே தான் கொடுத்துருக்காங்க ஆலனைட். அப்போ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதை பாருங்க ஆலாசஸ் பனி ஆறுகளான நீள் வடிவ பள்ளம், பனியாற்று பள்ளம். அடுத்த பாருங்களேன். அதை பாருங்க ஆலிகேட்டர்னா கடல் முதலை சரிங்களா. இது முக்கியமானது. ஆலிகேட்டர்னா கடல் முதலை. ஆலிமெட்ரிக் ஃப்ரீக்வன்சினா உங்களுக்கு நிகழ்வுன்னு தெரியும், முகடு சரிங்களா. அப்போ ஆலிமெட்ரிக்னா கிகர அல்லது சிகர, அது முகடு அதை குறிக்குது. அதை பாருங்க ஆலகேம்னா சுண்ணப்பாறைகளின் உடற்கூறுகள், சுண்ணப்பாறை உட்கூறுகள். அதை பாருங்க ஆல்கதேன் அப்படின்னா வந்து இடம் சரிந்த பாறைகள், இடம் மாறிய பாறைகள், அது அயர் பாறைகள். அதே மாதிரி பாருங்க அலாக்தெனிஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இனம் மாறிய, அது அயல் வகையான அர்த்தம். அதை பார்த்தீங்கன்னா ஆலோபேட்ரிக் ஸ்பேசியேஷன் அப்படின்னா மாற்று வழி சிற்றின தோற்றம். ஆலோபேட்ரிக் மாற்று ஸ்பேசியேஷனா மாற்று சிறப்பின ஆக்கம். ஆலோபேட்ரிக் ஸ்பேசியேஷனா மாற்றுரு சிறப்பினமாதல் சரிங்களா. ஆலோஃபேன் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஆலோஃபேன் களிமண் வகையை ஒன்று சேர்ந்தது. அதை பார்த்தீங்கன்னா ஆலோட்ரியோமோர்ஃபிக் தூள்மை, அதை பரலான சரிங்களா. அதை பாருங்க ஆலோட்ரியோமோர்ஃபிக் டெக்ஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தா நுண்பரல் இளைவு, நுண்பரல் கட்டுக்கோப்பு நயம் சரிங்களா. அடுத்து சரிங்களா. ஏலைவுனா பொன்ம கலவை, அதாவது மாலை கலவை, உலகக்கலவை, கலப்பு உலகம், உலகக்கலவை, கலப்பு உலகம். ஆலுவியல் டைமண்ட்னா வண்டல் படிவ வைரம். ஆலுவியல்னால் உங்களுக்கு சாயில் உண்டு, அது பார்த்துருப்பீங்க. ஆலுவியல் சாயில்னு வண்டல் மண்ணுன்னு ஒரு உண்டு. அலுவியல் சரிங்களா சேண்டுனா அப்போ டைமண்டு வைரம் அவ்வளோதான். அலுவியல் ஃபேன்னா வண்டல் தான், அலுவியல்னாலே வண்டல். ஸோ விரித்துறை ஃபேன் சரிங்களா. அலுவியல் பிளேசர் டெபாசிட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தா வண்டல் கனிம கொழிவு படிவுன்னு கொடுத்தாங்க. அடுத்து பாருங்கள் அதை பாருங்க ஆலிவியம் சரிங்களா. ஆலிவியம்னா வண்டல் படிவு, வண்டல் மண் நிலம், இல்லை வண்டல் படிவு, வண்டல் நிலம் சரிங்களா. அதே தான் வருது. ஆத்தா பாருங்கள் ஆல்பைன் ஒரேஜினி சரிங்களா. ஆல்பைன் ஒரேஜினா இது ஆல்பைன் ஒரேஜினா பாறையாக்க செயல். ஆல்பைன் மலை தோற்றமா.
ஆல்டர்னேட் ஆக்ஸ் அப்படின்னா தான் மாற்றச்சு. ஆல்டிப்ளினேஷன் சரிங்களா. ஆல்டிப்ளினேஷன்னா இறுகு பாறை திடல் பொறுக்கு குறைதல் அதாவது சமதளமாதல் அப்படின்னு அர்த்தமா. அது அவங்க ஆல்டிடியூட்னா உயரம், அது குத்துயரம், உயரம் அது கடல் மட்ட குத்துயரம், உயரம் உயர்கோணம், அதே இதை குத்துயரம் ஏற்ற கோணம், ஏற்ற கோணம் உயர்ச்சி கோணம் அது குத்துயரம். ஆல்டோ ஹியூமுலஸ் அப்படின்னா உயிர் திரள்முகில். ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ் சரிங்களா. ஆல்டோஸ்ட்ராட்டஸ்னால் உயர் படல முகில். ஆலம் அப்படின்னா படிகாரம். ஆலம்னா படிகாரம் சரிங்களா. ஆலம் மினரல்ஸ்னால் படிகார கனிமங்கள். மினரல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் கனிமம் சரிங்களா. ஆலினேட் ப்ளீச்சிங் கிளே. ஆலினேட் வெளிக்களிமண். ஆலினேட் வெளிக்களிமண் சரிங்களா. ஆம் கிளைமேட்னா அமைதி மண்டல பருவ மழை காலநிலை. ஆம்பர்னா பிசின் அரக்கு பிசின். நிமிலை அம்பர் பிசின் அரக்கு பிசின்னா அதை பாருங்கள். அம்புலாகுரம் அப்படின்னா எக்கினோ முத்தோல் உயிர்ன உறுப்பு. ஆம்பதிஸ்ட்னா செவ்வந்திக்கல் அதை ஊதா வண்ண சிக்கி முக்கி கல்லாம். ஏமனோடியானா வலைத்தசை புழுக்கள் சரிங்களா. ஏமனோடியானா இது வலைத்தசை புழுக்கள் அதை மெல்லுடலி வகையை சார்ந்தது. அமீபாய்ட் ஃபாயில் சரிங்களா. குறிப்பு வடிவற்ற மடிப்பு, குறித்த வடிவமற்ற மடிப்பு. அமர்ஃபோஸ் அப்படின்னா தூள்மை அது படிக உருவமற்ற. அமர்ஃபோஸ்னால் படிக உருவமற்ற தூள்மை தூள். பொடிமம் தூள்நிலை தூள்மை படிக உருவமற்ற தூள்மை படிகமற்ற எல்லாமே அதே இதுதான் வைப்பாங்க. அடுத்து பாருங்கள். ஏமசைட்னா அங்கே அமோசைட் கல்நார். அமோசைட் அதான் அதே தான் கொடுத்துருக்காங்க. அமோசைட்னா சிலிக்கேட் இரும்பு தாது இலையாம். அடுத்து பாருங்கள். சார்ஜ் வேறு கம்மியாகிட்டு டைம் வேறு ஆகிட்டு ஆஃபீஸ் போன மணி 1 ஆகிட்டு பார்த்தீங்களா. அதனால் வீடியோ முடிச்சுக்கலாம். ஏற்கனவே 52 நிமிஷம் ஆகிட்டு. 52 நிமிஷம் நீங்கள் மேலே போனாலே வீடியோ பார்க்க மாட்டீங்களா. 1 மணி நேரம்லாம் ஆகணுன்னா வீடியோ பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 1:04 ஆகிட்டு. இன்னும் ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பார்த்துட்டு எப்படியும் 2 மணிக்கு தூங்கினோம்னா தான் காலையில் எழுந்திரிச்சு இதுப்போம் சரிங்களா. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கணும். சரி இந்த பேஜை மட்டும் முடிச்சுட்டு போயிடும். ஏம்பி சிமிட்ரி அப்படின்னா இருநிலை சமச்சீர்மை சரிங்களா. இருநிலை சமச்சீர்மை இந்த பேஜ் மட்டும் முடிச்சுட்டு போயிடும் சரிங்களா. அடுத்து பாருங்கள். எம்பிஃபியனா நிலம் நீர்வாழ்வன இருவாழ்வி நீர்நிலம் வாழ்வி இருவாழ்வி அதான் என்னது நிலத்தில் நீர்லி வாழ்வது தான் இருவாழ்வி சரிங்களா. ஏம்பஃபோல்ஸ்னால் காந்த கனிம வகைகள். ஏம்ஃபுளோஃப்ளைட் சரிங்களா காந்த கனிம பாறை. ஏம்பஃபுளோவைட் ஃபேசிஸ் அப்படின்னா வெப்ப அழுத்த உருமாற்ற பாறை தொகுதி. ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா வீச்சு காற்றழுத்த மாற்றம் சரிங்களா. ஆம்ப்ளிடியூட். அடுத்து பாருங்கள். அமைக்டலோடிக் ஸ்ட்ரக்சர் சரிங்களா. அமைக்டலோடிக் ஸ்ட்ரக்சர் வாதுமை வடிவ கட்டமைப்பு. ஸ்ட்ரக்சர்னால் உங்களுக்கு வடிவமைப்பு கட்டமைப்பு தெரியும். அதை வச்சு நீங்கள் அமைக்டலோடிக் ஸ்ட்ரக்சர் அமைக்டலோடியல் ஸ்ட்ரக்சர் சரிங்களா. அமைக்டோல் அப்படின்னா வாதுமை வடிவ துளை நிரப்பி வாதுமையுறு ஏற்படிவ குழிவு. அடுத்து லாஸ்ட் ஆனபேட்டிக்னா மேலேழு சரிங்களா. ஆனபேட்டிக்னா மேலேழுன்னு அர்த்தம். ஸோ 17 பேஜ் கிட்ட பார்த்துருக்கோம் சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி லென்த்தாக போனால் பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். இது நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா 8 பேஜ் இப்படின்னு ஒரு நாளைக்கு வீடியோ கொடுக்கலாம். 3 வீடியோ அது வரும். அதுக்கப்புறம் வீக்லி வந்து பார்த்தா ஸ்டடி பிளான் படி வீடியோ வரும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் எப்படி எடுக்கணும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போடுறேன். ஜிகே வேர்டு ஸ்டடி இப்படி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. இப்போ கடைசியில் அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். நான் இப்போ குரூப்பில் டெலிகிராம் அனுப்பி விட்டுருவேன். அதெல்லாம் எல்லாத்தையும் பாருங்கள். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் படித்தா தான் மார்க் எடுக்க முடியும் சரிங்களா. அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். தேங்க்யூ. டைம் ஆகிட்டு சரிங்களா. சார்ஜ் இல்லை. தேங்க்யூ.